ஆல்ரெடி நான் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ மாடல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎன்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு மாடலை சூஸ் பண்ணிப்போம். சேம் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி மாடலை சூஸ் பண்ணிப்போம். மாடலை சூஸ் பண்ணி ஸோ இங்கே எடுத்துப்போம். இன்னொரு வாட்டி ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு விண்டேஜ் ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணிப்போம். ஸோ பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீனையும் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனையும் வச்சுட்டு ஸோ மூவ் டவுன் கொடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஸோ பிக்குக்கு ஒரு தனி லுக்கே இது கொடுக்கும். கொடுத்துட்டு ஸோ எரேஸ் டூலில் போய்ப்போம். ஸோ லைட்டாக எட்ஜஸ் மட்டும் எரேஸ் பண்ணிப்போம். அதை ஹார்ட்னஸை கம்மி வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இமேஜை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு ஸோ லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சேவ் பண்ண பிக்கை இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ எடுத்துட்டு ஸோ இம்போர்ட் ஆயாச்சு. தென் கிராப் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் டெம்பரேச்சருக்குள்ளே போய்ப்போம். ஸோ மிக்ஸ் டூவில் போயிட்டு மிக்ஸ் டூலில் கொஞ்சம் லூமினஸை வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கும். அந்த ஸ்கின் டோனை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ லூமினஸை 25 வச்சுட்டு ஸோ தென் சேச்சுரேஷனை 980 அந்த அளவுக்கு வச்சுட்டு ஸோ லைட்டாக லூமினஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் எல்லோவை வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். லூமினஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். தென் ஃபுல்லாகவே க்ரீனையும் ஃபுல்லாகவே வந்து ஷேடோ டவுன் பண்ணிக்கலாம். தென் டன் கொடுத்துட்டு தென் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா லைட்டாக 2 கொடுத்துக்கலாம். அண்ட் தென் டின்ட்டும் பார்த்தீங்கன்னா -2 +2 கொடுத்துக்கோங்க. அண்ட் வைபையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வைப்ரன்ஸையும் 40 வச்சுட்டு தென் சேச்சுரேஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸ்போசரையும் கொஞ்சம் டவுன் பண்ணிப்போம். -5 கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றிப்போம். தென் ஹைலைட்டும் கொஞ்சம் மைனஸ் பண்ணிப்போம். தென் ஷேடோ 14 வச்சுக்கிட்டு அந்த ஒயிட்டை ஃபுல்லாகவே டவுன் பண்ணிக்கோங்க. பிளாக்கையும் ஃபுல்லாகவே டவுன் பண்ண -10 கொடுத்துக்கிட்டு ஸோ எஃபெக்ட் டூவில் கிளிக் பண்ணி ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிக்கோங்க.
ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிவிட்டு கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் விண்டேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் ஃபஸ்ட்டு. ஸோ தென் ஷார்ப்னஸ் டூலில் போயிட்டு ஷார்ப்னஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 50க்கு மேலே வச்சுக்கோங்க. தென் மாஸ்கிங் அப்ளை பண்ணிக்கலாம். நாய்ஸ் டிடெக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். கலர் நாய்ஸ் டிடெக்ஷனும் டீட்டெயிலாக கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அண்ட் தென் கான்ட்ராஸ்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஸோ and then before and after. ஸோ பிக்கை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி ஸ்னாப்ஷீட் அப்ளிகேஷனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ தென் செலெக்ஷன் டூலுக்குள்ளே போய்க்கலாம். செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு ஸோ இந்த ஒயிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸோ பிரைட்னஸ் லெவலை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு டவுன் கொடுத்துக்கோங்க. தென் திருப்பி செலெக்ஷன் டூலுக்குள்ளே போயிட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சேச்சுரேஷனை கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்டையும் டவுன் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த நீங்கள் ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத் வேணாம் அண்டு பார்ப்போம். ஸோ ரொம்ப இந்த கிளிக் கொடுத்துக்கிட்டு தென் இங்கே தெரியிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வியூ எடிட்ஸ்னு இருக்கும்ல, ஸோ இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஓகே. தென் திருப்பி இங்கே பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிவிட்டு ஸோ டூவில் கிளிக் பண்ணிக்கிட்டு தென் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு ஸோ ஹேரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஹேரை சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ பிரைட்னஸ் இறக்கிக்கோங்க. தென் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்போர்ட். ஸோ நார்மல் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எடுத்து ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே என்னென்ன யூஸ் பண்ணுறோம் மொத்தமாக நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஸ்னாப்ஷீட்டில் ஓப்பன் பண்ண பிக்கை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அளவு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ தூரத்துலேருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஸோ கைதி மூவியோட ஸோ அந்த நேம் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணிப்போம். டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்ட பிறகு ஸோ அந்த கைதி மூவியோட டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு erase டூலில் கிளிக் பண்ணிவிட்டு
ஸோ ஹார்ட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ சைடில் மட்டும் இப்போ எரேஸ் பண்ணுங்கள். சைடில் எரேஸ் பண்ணிங்கன்னா ஸோ நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். கைதி மூவி போஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டு